வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான உடம்புக்கு தேவையான இன்றியமையாத சத்து பற்றி பார்க்க போறோம். இது ஒரு 50 வயதுக்கு மேல குறைய ஆரம்பிக்குது. இது குறையிறதுக்கான காரணம் என்னன்னா உணவு. இரண்டாவதாக நாம் எடுக்கக்கூடிய மருந்துகள். இப்போ அல்சருக்காகவோ இல்லை ஜெரடுக்காகவோ தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய சில மருந்துகள், சர்க்கரை நோய்க்காக எடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாத்திரையை பல வருடங்களாக தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சோர்வு, கால் எரிச்சல், மதமதப்பு, எப்பவுமே தூங்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இதெல்லாம் இருக்கும். இதோடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை, நரம்பு, இரத்த அணுக்கள் இவங்களுக்கு ரொம்ப உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களா இருக்கு. ரொம்ப சொல்லிட்டே போறேன்னா என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் B12 வைட்டமின். இந்த வைட்டமின் அப்படிங்கிறது 2 வார்த்தைகளை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வைட்டல் அப்படிங்கிற வார்த்தை எப்படின்னா உயிரை தக்க வைத்துக் கொள்வது, இல்லை உயிர் ஆற்றலை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ். எத்தனையோ மினரல்ஸ் நம்ம உணவுல எடுத்துக்கிறோம். இப்போ தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியான ஒவ்வொரு மினரல்ஸும் உணவின் வழியாக நம்ம சில கீரைகளில் உணவுல எடுத்துக்கிறோம். இதில் இந்த B12 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். இந்த விட்டமின் குறைபாடு இப்போ சமீபமாக உலகத்தில் ரொம்ப பேருக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய சிரமப்படுறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இதை நம்ம சித்த மருத்துவத்தில் உணவின் வழியாகவே சரி பண்ணிக்க முடியும். மருந்துகள் எடுக்காம அலோபதியில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஊசியெல்லாம் போடுறாங்க, தவறில்லை, போட்டுக்கலாம். ஆனால் உணவின் வழியாக எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளான்ல நல்ல உயர்தரமான இந்த கோபாலமீன் இருக்கு. பசலைக்கீரை, இந்த பசலைக்கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க. அதோட இந்த B12 இருக்கு, இரும்பு சத்து இருக்கு. முளை கட்டின தானியங்கள், இந்த தானியங்களை முளை கட்டி அதை வேக வச்சு நம்ம சாப்பிட்றப்போ இதுல இந்த B12 நமக்கு கிடைக்குது. இந்த B12 மிக தேவையான சத்துங்க உடம்புக்கு. அதுவும் குறிப்பாக ஒரு 60 வயதுக்கு மேலே இந்த சத்து இல்லை அப்படின்னா அவங்க நார்மலாக இயங்குறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நாம் உணவின் வழியாகவே, அசைவ உண்ணிகளாக இருந்தால் நம்ம இந்த ஈரல் சாப்பிட்ற பழக்கம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஈரலில் நிறைய இருக்குங்க. இது போக சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையில் குறைவான அளவு இருக்கு எடுத்துக்கலாம். காளானில் இருக்குது, பசலைக்கீரை, முளை கட்டின தானியங்கள், இதை நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறப்போ இந்த B12 அப்படிங்கிற சத்து நமக்கு குறைபாடு இல்லாமல் நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வழிவகை செய்யுது. உணவிலேயே நம்ம கொண்டு போயிடலாமே, ஏன் மருந்துக்கு போகணும்? உணவை